இன்னைக்கு நம்ம ஓட்ஸை பயன்படுத்தி உடல் எடையை குறைக்கிறதுக்கு உண்டான ஒரு அருமையான சுவையான ஓட்ஸ் ஸ்மூத்தி எப்படி ரெடி பண்ணலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து சட்டுன்னு செய்து முடிச்சிடலாம், ரொம்ப சுவையாகவும் இருக்கும், சமைக்கணுன்ற அவசியமே கிடையாது. இதை நீங்க ரெகுலரா குடிக்கும் போது உங்களுடைய உடல் எடையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும், உங்களுடைய வெயிட்டும் நல்ல மேனேஜ்மெண்ட் ஆகும். இது இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு நான் இன்னைக்கு 1/4 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இதை நான் வறுக்கல, நேரடியாக தான் பார்த்து பயன்படுத்துறேன். சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. ஓட்ஸில் அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் இருக்குது, முக்கியமாக உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க. ஆனால் ஓட்ஸினுடைய சுவை வந்து சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சு போகும். இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். உங்களுக்கு செரிமான பிரச்சனை இல்லை வாயு தொந்தரவு இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த ஓட்ஸை ஒரு 5லிருந்து 6 மணி நேரம் ஊற வைங்க. இல்லைனா ஓவர் நைட், அதாவது இரவு முழுவதுமே கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். அடுத்ததா ஓட்ஸ் ஊற வைக்கும் போதே இன்னொரு பவுல்ல கொஞ்சமா முந்திரி பருப்பு, அதாவது ஒரு 5லிருந்து 6 முந்திரி பருப்பு தாராளமா பார்த்து பயன்படுத்திக்கலாம். 5லிருந்து 10 கூட தாராளமா பார்த்து பயன்படுத்திக்கலாம். இதுல ஒரு நேச்சுரல் ஃபேட் தான் இருக்கு, அதனால உங்களுக்கு உடல் எடை ஏறும் அப்படின்ற பயம்லாம் எதுவுமே வேண்டாம். இது வந்து ஒரு திக்னஸை கொடுக்கும் அந்த ஸ்மூத்திக்கு, அதுக்காக தான். சப்போஸ் உங்களுக்கு முந்திரி பருப்பு சேர்க்க பிடிக்கல அப்படின்னா நீங்க அதற்கு பதிலாக பாதாம் பருப்பு ஊற வச்சுட்டு தோல் நீக்கிட்டு பார்த்து பயன்படுத்திக்கலாம். இல்லைனா வால்நட் பயன்படுத்தலாம். இல்லைனா வேர்க்கடலை கூட ஊற வச்சுட்டு பயன்படுத்திக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் வேர்க்கடலை கூட ஊற வச்சுட்டு நீங்க பார்த்து பயன்படுத்திக்கலாம். அடுத்ததான் இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்குங்க. இப்ப பாருங்க 15 நிமிஷம் ஆயிடுச்சு, இது நல்லா ஊறி இருக்கு. இப்ப இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். கூடவே அந்த முந்திரி பருப்பும் சேர்த்துக்குங்க. அடுத்ததான் கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நார்மல் பச்சை தண்ணி தான் சேர்க்கிறேன். தண்ணிக்கு பதிலாக நீங்க பால் கூட தாராளமா பார்த்து பயன்படுத்திக்கலாம். பட் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தண்ணி சேர்க்கறது ரொம்ப நல்லது. இந்த இடத்துல கூடவே ஒரு 4 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். பேரிச்சம்பழத்து உள்ள இருக்கக்கூடிய அந்த விதையை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு சின்ன துண்டு பட்டை, ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க, லைட்டா சின்னதாக சேர்த்துக்குங்க. இல்லைனா வந்து பவுடரா இருக்கு அப்படின்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், அதாவது இனிப்பு இல்லாத கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உடல் எடை குறைக்கிறதுக்கு கொக்கோ பவுடர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல 1 டீஸ்பூன் ஆலிவ் விதை இருந்தா கூட நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துங்க. இப்போ பாருங்க நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இதை இப்போ நம்ம ஒரு கிளாஸ்ல மாத்திடலாம். இப்போ மேலே வறுத்து எடுத்த ஓட்ஸ் வந்து கொஞ்சமாக சேர்க்குறேன். ஓட்ஸை வந்து நீங்கள் அடிக்கடி பயன்படுத்த போறீங்க அப்படின்னா ஓட்ஸை வந்து வறுத்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது எடுத்து பயன்படுத்திக்கலாம். அப்பப்போ வறுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் இந்த ரெசிபிக்கு நீங்கள் வறுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு கார்னிஷ்காக நான் பண்ணுறேன், இது அவசியம் கிடையாது. கூடவே கொஞ்சமாக கொக்கோ பவுடர் சேர்த்துங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா, அதுக்காக தான், ப்ரெசன்டேஷனுக்காக. இதை வந்து நீங்கள் உடல் எடை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மதிய நேரங்களில் தாராளமாக எடுத்துக்கலாம், இல்லை காலை நேரங்களில் எடுத்துக்கலாம். இது நம்ம ஈஸியாக பேக் பண்ணிட்டு ஆஃபீஸ் அந்த மாதிரி கூட போகலாம். இந்த மாதிரி நீங்க காலையில ரெடி பண்ணிட்டு மதியம் நீங்க ஆபீஸ் அந்த மாதிரி போறீங்கன்னா மதியத்துக்கு இது வந்து நீங்க ஒரு லஞ்சா கூட எடுத்துக்கலாம். நல்ல வயிறு வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அதே சமயத்துல உங்களுக்கு வந்து அந்த உடல் எடையை வந்து அதிகரிக்க விடாது. உடல் எடை அதிகமா இருந்தாலும் அதை படிப்படியாக குறைக்கிறதுக்கு உதவும். இதுல அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனையும் வந்து சரி செய்யும். ரொம்ப அருமையான ரெசிபி, சுவையும் நல்லா இருக்கும். ஈஸியா செய்து முடிச்சிடலாம், குக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது வந்து நீங்க அட்லீஸ்ட், அதாவது வாரத்துல 2 முறை 3 முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு வந்து பாருங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்களுடைய வெயிட் நல்ல மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சாப்பிடலாம். ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. Thank you.